तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम राम हरे। ஸோ நாரதர் உபதேசம் வியாசதேவருக்கு கொடுக்கும்போது 39 ஸ்லோகாவில் சொல்கிறாங்க, ஓ பிராமணா, thus by the Supreme Lord I was endowed first with transcendental knowledge of the Lord as I inculcated in the confidential parts of the Vedas, then with the spiritual opulences, and then his intimate loving service. ஸோ நாரத மகாமுனி முதல்ல பருவத்தில் அப்படி என்ன அவர் பெற்றுக்கொண்டார் அவங்களோட பக்தி வேதாந்திஸ்கிட்ட. அதுக்கப்புறமா அந்த உன்னதமான ஞானத்தை அவங்க அடைஞ்சிட்டு பிறகு ரகசியமான பகுதிகள் எல்லாமே வேதத்தில் இருக்கிறது எல்லாமே அவர் பயிற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆன்மீகமான ஐஸ்வர்யங்கள் என்னென்ன இருக்குது அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. வித் இஸ் இன்டிமேட் லவ்விங் சர்வீஸ், அவர் அன்பாக தன்னோட சேவையை பக்தி வேதாந்திஸ்டுக்கு கைங்கரியம் பண்ணும்போது அவங்க என்னென்னா எப்படியெல்லாம் பக்தி சேவை பெற்றுக்கொண்டாங்கன்றது இதில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, பகவானுக்கும் பகவானோட உருவத்துக்கும் பகவானோட நாமத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லை. சைத்தன்ய சரித்திரத்தில் சொல்கிற மாதிரி நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரக பூர்ணசுத்தோ நித்தியமுக்தோ அபிநத்வம் நாம நாமினே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பகவானுக்கு பகவானோட உருவத்துக்கும் நாமத்துக்கும் எந்த விதமான வேறுபாடு இல்லை. ஏன்னா பகவான நாமத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க அவங்கள மாதிரி ஒரு அபாக்கியசாலி யாருமே இல்லை. சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பகவத்கீதையில் கூட 9வது அத்தியாயத்தில் பார்த்தா சததம் கீர்த்தயந்தமாம் சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது. அதில் கூட கிருஷ்ணன் சொல்கிறாரு, எந்நேரமும் நீங்கள் என்னோட நாமத்தவே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பகவானோட நாமம் அவ்வளோ வலிமையானது, ரொம்ப ரொம்ப வலிமையான. இதை பற்றி நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம், அதாவது பகவத்கீதா 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல 6 அத்தியாயங்கள் கர்மயோகா, நடுவில் இருக்கிற 6 அத்தியாயங்கள் பக்தி யோகா, லாஸ்ட்டில் இருக்கிற 6 அத்தியாயங்கள் ஞான யோகா, இப்படி பிரிச்சிருக்காங்க. அந்த பக்தி யோகாவில் பற்றி சொல்லும்போது கிருஷ்ணர் ரொம்ப விலாவரியாக விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஹரிநாமத்தை பற்றி எப்படியெல்லாம் ஹரிநாமத்தை சொல்லணும், ஹரிநாமத்தை சொல்கிறதுனால என்னென்ன ஆகுது, அதோட பலன்கள் என்ன. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி அதை நம்மளை தாக்கலை, ஹரிநாமம் நம்மளுக்கு பாசிட்டிவாக ஏன் தாக்கலைன்னா, நம்மளோட குவாலிட்டி ஆஃப் சாண்டிங் அவ்வளோவா தன்மை இல்லை. அந்த தன்மை இல்லாதனால நம்மளுக்கு அதோட அறிவு தெரியல. ஏதோ நம்ம சாண்டிங் பண்ணிகிட்ருக்கோம், பல வருஷங்களும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆனால் அதை பண்ணும்போது ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தேசபூர்வகம் இல்லாத நம்ம சாண்டிங் பண்ணால் கூட அதில் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் பிரபாவம் இருக்குது, அதில் இம்பேக்ட் இருக்குது. அப்போ உத்தேசபூர்வகமாக நம்ம செஞ்சால் எவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்றது நம்ம அறியணும். அது அறிஞ்சால் தான் நம்மளுக்கு அந்த நாமத்தோட மகிமை தெரியும். ஒரு தடவை ஒரு காட்டில் மிருகாரி என்ற ஒரு வேட்டைக்காரன் என்ன பண்ணுறான், இந்த ராபிட்டுக்கு என்ன சொல்கிறீங்க தமிழில், முயல் மான் எல்லா விலங்குகளும் ஷூட் பண்ணுறது, ஆரோ ஷூட் பண்ணுறது, வில்லு ஷூட் பண்ணி அதை
அதை காலை ஒடிக்கிறது, கையை ஒடிக்கிறது, கண்ணு மேலே வந்து பிரயோகம் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி அது உயிர்க்காக போராடும் போது இவர் வந்து அதை வந்து சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி காட்டில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு நாள் தவறாமல். ஒரு நல்ல நாள் என்ன ஆச்சுன்னா, இதை பார்த்த நாரத முனிகள் அந்த காட்டுக்கு வராரு. காட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க, விலங்குகள்லாம் பார்த்துட்டு, எப்பேற்பட்ட க்ரூரமாக இருக்கிற ஒரு நபர் இருக்காங்க இந்த காட்டில். விலங்குகளை வந்து இப்படியெல்லாம் வந்து பாதி உயிர் வாங்கிட்டு இன்னொரு பாதி உயிரில் அது உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது இவன் பார்த்து சிரிச்சுட்டு இதை பார்த்து வந்து அனுபவிச்சுட்டு இருக்கானே, யாரும் அவன் சொல்லி பார்த்து அவனை தேடி அவன் நோக்கி போகிறாங்க. அவன் நோக்கி போகிறபோது அவனை கேட்குறாரு நாரதமுனி, நீ தான் இதெல்லாம் பண்ணியான்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ணால் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, உன்னோட வாழ்நாளோட அந்த ஆதாரம் வந்து இது மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. அதனால் நீ தான் இதை தான் நீ பண்ணும். இதான் உனக்கு வந்து ஆதாரம். உனக்கு உன்னோட குடும்பத்தை வந்து என்ன சொல்கிறது, மெயின்டைன் பண்ணுறதுக்காக, பராமரிக்கிறதுக்காக இந்த ஒரு ஆதாரம் தான் உனக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், நானும் வந்து அதை தான் கடைப்பிடிச்சிட்ருக்கேன். ஆனால் உனக்கு என்ன இதனால் உனக்கு என்ன ஆகுது, உன்னோட என்ன பலன், நீ வந்து எப்படி நீ வந்து இந்த துன்பத்தை நீ வந்து எதற்கு துன்பத்துக்கு வந்து நீ எப்படி அடிமையாகிற தெரியுமா, இதுக்கு வந்து நீ பாவியாகிற தெரியுமான்னு சொல்லி, எப்பேற்பட்ட பாவத்தை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதனால தான் நம்ம கூட பக்தி தொண்டை, எதுக்காக இது சொல்கிறேன்னா, பக்தி தொண்டில் வேறு மற்றவங்களாம் பக்தின்னு சொல்லி அநாகரிகமாக, அசம்பிரதாயமாக, அறியாமல், அஜ்ஞானமாக, அப்புறம் வந்து சாஸ்திரங்களை படிக்காமல், அப்புறம் வந்து வைஷ்ணவர்கிட்ட கேட்காம, குருமார்கள் சொன்ன கட்டளை வந்து கடைப்பிடிக்காமல் எந்த பக்தியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சில பேர்லாம் பாருங்கள், விரதம் அவங்களுக்கு விருப்பப்பட்ட நாளில் வந்து விரதம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து சாஸ்திரங்களை வந்து சாஸ்திரங்களில் சொல்லப்படலை, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணுறாங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, அறியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்த முடியெல்லாம் முக்கியமாக பெண்கள், அது வந்து பல வருடங்கள் வந்து அவங்க தலை சீவாமே இருப்பாங்க. அப்படியே இந்த லாரிக்கு கயிறு கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி உருவத்துலலாம் இருக்காங்க. நான் பார்த்தேன். ஒரு நாள் கேட்டேன், ஒரு ஆட்டோ டிரைவர் கூட அந்த மாதிரி இருந்தான். ஒரு நாள் கேட்டேன், என்னப்பா இந்த மாதிரிலாம் விட்ருக்கேன், இது இத்தனை வருஷமாக நான் வந்து தலை சீவாமல் அப்படியே விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு யாருப்பா சொன்னாங்கன்னா, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி கடைப்பிடிச்சிருந்தாங்க, நானும் அப்படி வந்து அதே மாதிரி கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதனால் அப்படின்னா நம்ம பண்ணுற ஒரு செயல் வந்து சாஸ்திரபூர்வகமாக இருக்கணும், அங்கீகாரப்பட்ட ஒரு சம்பிரதாயமாக இருக்கணும், அங்கீகாரப்பட்ட ஒரு தக்க குருவை தான் நம்ம வந்து அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. பிரபுபாத் கூட, யூ ஃபாலோ தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் நாரத முனிஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க பரப்போட்டில். ஸோ அதனால் அந்த மிருகாரியை கேட்குறாங்க, இதெல்லாம் நீ இந்த மாதிரி அனுபவிக்க போகிற தெரியுமா, நீ எந்த முயலை வந்து வதம் பண்ணியோ, எந்த முயலை வந்து சித்திரஹிம்சை பண்ணியோ, அதே மாதிரி உனக்கும் நீ வந்து இதெல்லாம் நீ வந்து எதிர்க்க போகிற, இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் அப்போ நான் என்ன தான் பண்ணோம், எனக்கு வேறு எனக்கு இது தெரியாதே, என்ன சொல்கிறது, வாழ்கிறதுக்கு வேறு ஆதாரமே எனக்கு இல்லை சொல்லி சொல்லும்போது, நான் சொல்கிற மாதிரி நீ கேட்குறியான்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்குறேன். அப்போது நீ என்ன செய்கிற, ஒரு சின்ன குடிசலில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோ, அதை வந்து அமைப்பு பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து ஒரு துளசி செடி முன்னாடி நீ பகவானை நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறார் நாரதர். சரி, அவர் நாரதர் அந்த இந்த உபதேசங்கள் கொடுத்த பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குடிசலில் உட்காந்துட்டு அப்போ கேட்குறாரு, சரி நான் உட்காந்து என்னமோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மந்திரத்தை சொல்கிறேன், ஆனால் எனக்கு சாப்பாடு, என்னோடய மனைவிக்கு சாப்பாடு, என் குழந்தைகளுக்கு சாப்பாடு, அந்த ஹரிநாமம் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாத, உணவை பற்றி நீ கவலைப்படாத, நான் அதை வந்து பார்த்துக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யுன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறேன், ஆனால் உணவு அப்படின்றாரு, கண்டிப்பாக உனக்கு உணவு கிடைக்கும், உனக்கு மட்டும் இல்லை, உன்னோட பரிவாரத்துக்கு, உனக்கு சார்ந்த எல்லா நபர்களுக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவர் ஹரிநாமத்தை ஒரு நம்பிக்கையோட சுவாமிஜி சொல்கிறாரு, சாது சொல்கிறாருன்னு சொல்லி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ண முதலாவது நாள் உணவு வரல, ரெண்டாவது நாள் ஊரில் இருக்க மக்கள்லாம் பார்க்குறாங்க, என்னடா இப்போ இவ்வளோ மாற்றம் வந்திருக்கு, விலங்குகளெல்லாம் சாவடிச்சிட்டு இருந்தான், இவன் பாதி உயிர் எடுத்துகிட்டு இருந்தான், இன்றைக்கி வந்து பகவான நாமத்தை வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி, நேற்றுலேருந்தே உட்காந்துருக்கானே
அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க எல்லாருக்குமே, அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம். அப்போது எல்லாருமே ஒருத்தராக உணவு கொண்டு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க, ஊர் மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட, ஏன்னா இவங்க உட்காந்துட்டாங்களா தெரியும் இல்லையா அவங்களுக்கு, அவங்களோட குடும்பத்தில் யாருமே இவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தானே அவங்களுக்கு வந்து உணவு. அதனால் அவங்களுக்கும் நேராக சப்ளை போயிடுச்சு, எல்லாமே சரப்பரா ஆயிடுச்சு. அவன் பண்ண சில நாள் ஆன பிறகு நாரத முனியும் பர்வத முனியும் சொல்லி அவரோட ஃப்ரெண்டு, நாரத முனியோட ஃப்ரெண்டு பர்வத முனி, ரொம்ப உயர்ந்தமான ஒரு முனிவர்கள், 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம பிரபுவோட வீட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கு அங்கே வந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அவரை பார்த்த உடனே அங்கே வழியில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த வழியில் பார்த்தா வெறும் எறும்பாக இருக்குது. அந்த எறும்பை பார்த்துட்டு இப்படி போகிறாங்க, ஜிக்ஜாக்ஸ் இதில் போகிறாங்க, இப்படி நடந்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போய் அந்த எறும்பை மெதுக்காமல், எதுவுமே அதுக்கு வந்து புண்படுத்தாமல், அந்த நாரத முனி அந்த பர்வத முனியோட காலில் போய் அவங்களோட திருவடியில் போய் விழுந்துடுறாங்க. அப்போது நாரத முனி கேட்குறாரு, ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் வழுக்க வர, நீ ஏன் வளைஞ்சு வந்துட்டு இருக்க, என்ன காரணம்னு சொல்கிறாரு. இல்லை சுவாமிஜி, இங்கெல்லாம் எறும்பு ஃபுல்லாக இருக்குது, அதனால் அதை மெதிச்சிட்டா மறுபடியும் நான் வந்து பழைய இதை வந்து எனக்கு நான் வந்துடும். அதனால் இப்போ அதை எனக்கு மெதிக்கிறதுக்கு என்னோட கான்ஷியஸ்னஸ், என்னோட உணர்வு வந்து எனக்கு அனுமதி பண்ணல, எனக்கு அலோவ் பண்ணல. அதனால் அந்த நாமம் சொல்ல எனக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நான் பார்த்துட்ருக்கேன். மற்ற ஜீவிங்களை வந்து யாருக்குமே வந்து நான் வந்து புண்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மாற்றத்தை நான் வந்து பார்க்குறேன், பார்க்கலாம், என்னை நான் அனுபவிச்சுட்ருக்கேன், அதை உணரலாம் சொல்லி சொன்ன உடனே நாதர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா ஹரிநாமத்தை சொல்ல பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் ஹரிநாமம் அந்த அளவுக்கு வாழ்க்கையில், மனிதர் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். அதனால தான் பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தை சொல்கிறார் பகவான், சததம் கீர்த்தயந்தோ மாமன்னு சொல்கிறாங்க. எந்நேரமும் நீங்கள் பகவானோட நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. 10வது அத்தியாயத்தை கூட சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யக்ஞானாம் ஜப யக்னோஷ்மின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யக்னம் பண்ணுறதே வந்து என்னோட நாமத்தை ஜபம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. யக்னம் பண்ணுறதே அதுக்காக தான் சொல்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு ஒரு சவுத் இந்தியாவுக்கு வரும்போது, நம்ம தென்னிந்தியாவுக்கு, நம்ம தென் பாரத்துக்கு வரும்போது ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. கிருஷ்ணா கிருஷ்ணா, நீங்கள் கூட அப்படியே ரிப்பீட் பண்ணலாம், 7 டைம்ஸ் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி பாடலாம். கிருஷ்ணா 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 ரக்ஷமாம் பாடிட்டு 7 டைம் அதாவது சொல்லிட்டு கிருஷ்ணா 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 ரக்ஷமாம்ன்றாங்க. கிருஷ்ணா 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 ரக்ஷமாம். மறுபடியும் கிருஷ்ணா 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 பாஹிமாம். லாஸ்ட்டில் பாஹிமான்னு வருது, செகண்ட் லைன் பாஹிமாம். அதுக்கப்புறம் 3வது லைனு 4வது லைன் பாடுறாங்க, ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமாம். ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமாம். கிருஷ்ணா கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹிமாம். கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா ரக்ஷமாம். கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா ரக்ஷமாம். கிருஷ்ண கிருஷ்ணா 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 கிருஷ்ண கிருஷ்ணா பாஹிமாம். ராம ராகவ ராம ராகவ ராம ராகவ ரக்ஷமாம். கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ கிருஷ்ண கேசவ பாஹிமாம். இது சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்தியாவில் வரும்போது அவர் சொந்தமாக பாட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ பாக்கியவான் தெரியுமா, நம்ம அதிர்ஷ்டசாலிங்க. பகவான் பாடின பாட்டை நம்ம வந்து இப்போ பாடியிருக்கோம். ஸோ பகவான் கிருஷ்ணரை வந்து இதை வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க சைத்தன்ய மகாபிரபு இந்த பாட்டு பாடிட்டு. ஸோ அதனால் இந்த ஹோலி நேம்ஸை பற்றி இந்த ஸ்லோக்காவில் முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த ஹோலி நேம்ஸை வந்து அப்புறம் சிக்ஷாஸ்தகம்ல கூட நம்ம 3வது ஸ்லோகா பார்க்கலாம். அந்த இதில் 3வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாங்கன்னா, திருணாதபி சுனிசேனா தரோரப்பி சைஷ்ணினா அமானீனா மானதேனா கீர்த்தனியா சதாஹரியன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த மூடில் நம்ம வந்து சாண்டிங் செய்யணும், எந்த ஒரு பாவத்தில் நம்ம சாண்டிங் செய்யணும்னா, பணிவான ஒரு பாவத்தை நம்ம வச்சுக்கணுமா.
சாண்டிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சைத்தன்ய மகாபிரபு. அப்புறம் மற்றவங்க யார்கிட்டையும் நம்ம கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடாதான். நம்ம வந்து அவங்களுக்கு இன்னொன்று வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கணும், நம்ம வந்து கௌரவத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் மானதீனா, அப்புறம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப பணிவான ஒரு பாவத்தில் நம்ம வந்து பகவானோட நாமத்தை சொல்லணும். அப்புறம் சகிஷ்ணுனா, எந்த காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையில் வந்து எந்த ஒரு விதத்தில் எந்த ஒரு இடத்துல பகுதியில் கூட நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. மரம் மாதிரி நம்ம சகிச்சுக்கணும், பில்லு மாதிரி நம்ம வந்து பணிவாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தான் இந்த பாவத்தில் தான் நம்ம வந்து பாடணும், பகவானோட நாமத்தை வந்து பாடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மகாபிரபு பிரபுபாத வந்து பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானோட 10 நாமத்தை வந்து ஜபம் பண்ணுறதுக்காக 10 அபராதங்கள் இருக்குது. அது வந்து பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பத்ம புராணத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? யாராவது நீங்கள் கேட்டீங்களா? 10 அபராதங்களும் சின்ன புக்கு கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஓகே வெரி குட். அந்த 10 அபராதங்கள் வந்து நம்ம டெய்லி படிக்கணும். படிச்சுட்டு வந்து சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞாபகம் வரணும். பகவான நாமத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுற பக்தர்களை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து அபராதம் செய்யக்கூடாது. அப்புறம் பிரம்மா சிவா போல தேவர்களோட நாமத்துக்கு பகவான நாமத்தை வந்து சமானம் சொல்லி நம்ம கருதக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது நாமம் சொல்கிறாங்க. 3வது நாமம் யாருக்கா தெரியுமா? 3வது அஃபென்ஸ் ஆன்மீக குரு வந்து எந்த காரணத்தை கொண்டு அவங்கள வந்து நம்ம வந்து என்னது டு இன்ஸ்ட்ரக்ட் மீறுவது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆன்மீக குரு கொடுத்த கட்டளைகளை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து தீவிரமாக வந்து கடைப்பிடிக்கணும். அப்புறம் அவரை வந்து சாதாரணமாக கருதக்கூடாது. இப்போ சில பேர்கள் வந்து ஆன்மீக குருக்கள் வந்து கருப்பாக இருப்பாங்க, சில பேர் அவங்க வந்து வந்த பகுதி சரி இருக்காது. அப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, வயசுக்கு வந்து யாரோ மாதாஜி யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, சின்ன வயசுலே வந்து அவங்கள வந்து கும்பிடலாமா, அவங்கள வந்து ஆராதனை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்க. சின்ன வயசுலேயே பக்தியில் வந்து தூய்மையான பக்தி தொண்டு யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம ஆராதனை பண்ணலாம். அவங்க வந்து அவங்களோட அடிச்சுடைகளை வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். இந்த ஐயப்பா பற்றி பேசும்போது யாரோ கீதா மாதிரி வீட்டில் கேட்டாங்க, ஃப்ளைட் போனால் லாக் முடியாது. ஸோ அந்த மாதிரி தூய்மையான பக்தர். இப்போ பிரகலாதர் வந்து 5 வருஷம் பையன்தான், ஆனால் எவ்வளோ பெரிய அவங்க அப்பாக்கே வந்து அவர் உபதேசம் பண்ணார். அவர் அப்பாக்கே வந்து அவர் பக்தியை பற்றி சொன்னார் அவர். அந்த மாதிரி பக்தி தொண்டு அது ஆன்மீக குருவோட அந்த அடிச்சடைகளை வந்து நம்ம வந்து தீவிரமாக கடைப்பிடிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரபுபாத் புக்ஸை தவிர வேறு புக்ஸுக்கு வந்து எதுக்குமே போகிறதுக்கு அவசியமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா பிரபுபாதர் எழுதாமல் ஒரு இதே கிடையாது. எல்லா கோணத்துலேயும் எல்லா துறையும் பற்றி எழுதியிருக்காரு பிரபுபாதர். அதனால் வேறு புக்ஸ் படிக்கிறது நம்மளுக்கு டைமே கிடையாது. நம்ம புக்ஸ் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் வேறு மற்ற நிகழ்ச்சிகளை பார்க்குறது, நம்ம மற்ற பக்தர்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கிற வந்து அவசியமே இல்லை. ஏன்னா பிரபுபாதர் வந்து ஆச்சாரியா, ஆத்தரைஸ்ட். அது மட்டும் இல்லாமல் பக்திவினோத் டாக்கூர் மகாராஜே வந்து அவரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சிப்பாய் வரப்போகிறாரு. அவர் மட்டும் இல்லை, சைத்தன்ய மகாபிரபுவே இது பண்ணியிருக்காரு. மகாபிரபுவே சொல்லியிருக்காரு, ஒரு சிப்பாய், ஒரு சேனாதிபதி வராரு, அவர் வந்து பகவானோட நாமத்தை வந்து உலகமெல்லாம் பரப்புவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி 10 அபராதங்கள் இருக்குது. இந்த 10 அபராதம் 4வது அபராதம் யாராவது சொல்கிறீங்க? 4வது அபராதம் ಅಲ್ಲ 4வது ಅಪರಾಧம். ಅದು 4 ನಿಷೇಧಗಳು. ಇದು ನಾನು ಹೇಳ್ತಾರೆ ಅದು 10 ಅಪರಾಧಗಳು. ಮತ್ತೆ துகுற்றோம். எந்த காரணத்தை கொண்டு வேதங்களில் இருக்கிற அந்த சொற்பொழிப்பை வந்து என்றைக்குமே வந்து நம்ம வந்து அது வந்து நிந்திக்கக்கூடாது, அப்புறம் அபராதம் பண்ணக்கூடாது. வேதத்தை சொன்னது தப்பு, வேதத்தை சொன்னது இதுன்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து அபராதம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 10 அபராதங்கள் பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 10 அபராதங்களை வந்து நம்ம வந்து இது வந்து தவிக்கணும். இதை தவிச்சிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? ஹரிநாமத்தை சொன்னால் அந்த ஹரிநாமத்தோட அதான் பர்போட்டில் பிரபா சொல்கிறாரு, 10 நியமங்களை வந்து நீங்கள் அஃபென்சஸ் இருக்குது, 10 அஃபென்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் தவிக்கணும், அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 8 அஷ்டாங்க இது இருக்குது. என்னது? சித்திஸ், அஷ்டசித்திஸ் அப்படின்னு என்னென்னா, இப்போது ஹனுமானை நீங்கள் பார்க்கலாம். ஹனுமான் லங்கைக்கு போகும்போது என்ன பண்ணார்? அவர் பெரிய கடல் இருந்தது, அந்த கடலை வந்து தாண்டதுக்காக அவர் அப்படியே பறந்துட்டே போகிறாரு. அது ஒரு சித்தி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அரக்கியை வந்து வதம் பண்ணுறது, அரக்கியை வந்து குறுக்கு வந்ததுனால அவர் சின்ன ஒரு புழுவாக போய் அவங்க வாய்க்குள்ளே போய் நுழைஞ்சு வந்துடுவார். அது ஒரு சித்தி. அதுக்கப்புறம்
தண்ணிக்குள்ளேயே சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப நேரம் இருந்துட்டு மகாபிரபு என்ன பண்ணுவார், கங்கையில் பகவான் நாமத்தை சொல்லிட்டு இருப்பார். அது ஒரு சித்தி. இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு 8 சித்திகள் இருக்குது. இந்த 8 சித்திகள் வந்து அடைவாங்க, யார் சித்திஸ் அடைவாங்க. அதுக்கப்புறமா வந்து தூய்மையான பக்தருக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை, சித்திஸ் அடையணும்னு சொல்லி தேவையில்லை. அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன, அப்புறம் கையில் அப்படியே நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படியே வந்து நம்ம வாயால் வந்து மந்திரத்தை சொன்னால் அந்த கையில் வந்துடும். அப்படியே எனக்கு மாங்காய் வேணா மாங்காய் வந்துடும், அப்புறம் வந்து தங்கம் வேணா தங்கம் வந்துடும். அந்த மாதிரி எது வேணாலும் நம்மளுக்கு வந்துடும் அப்படியே சித்திஸ். இந்த மாதிரி சித்திஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மந்திர அந்த இந்த இதனால வலிமையினால அவங்க வந்து அதை வந்து பயிற்சி பண்ணியிருப்பாங்க. பயிற்சி பண்ண அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பூமிக்குள்ளேயே போயிடுவாங்க, கழுத்தோருக்கு மட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய. அப்புறம் தண்ணி மேலே நடப்பாங்க. அப்புறம் குண்டாயிடுவாங்க. குண்டாகி வந்து குண்டாகிறதுக்கு வந்து அவங்க சித்தி இருக்கு. அப்புறம் ஒல்லி ஆகிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சித்திஸ் அவங்க வந்து பயிற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயிற்சிக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றாங்க. பகவான நாமத்துக்கு எதுவுமே சமானம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஹரிநாமத்தோட இது வந்து பகவத்கீதா, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா, அப்புறம் குலசேகர் ஆழ்வார் எழுதின வந்து என்னது முகுந்தமால ஸ்தோத்திரம், அப்புறம் வந்து சைத்தன்ய பாகவதம், அப்புறம் சட் சந்தர்பா கோசாமி எழுதிருக்கிற இந்த நூல்கள், ஹரிநாம சிந்தாமணி அந்த புஸ்தகம் எழுதியிருக்காங்க, அதில் இருக்குது நிறைய. அப்புறம் சந்தர்ண உபனிஷத், கதா சந்தர்ண உபனிஷத் அதில் எழுதியிருக்காங்க. கலிசந்தர்ண உபனிஷத் அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பகவான நாமத்தை வந்து எவ்வளோ வலிமையானதுன்னா, நெருப்பு மாதிரி. நெருப்பில் வந்து எது போட்டாலும் என்ன ஆகும், சுட்டிடும் அப்படியே. அதே மாதிரி பகவான் நாமத்தை யார் சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் அவங்க வந்து அதை வந்து உணரலாம், அந்த நாமத்தோட உணரலாம் அவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அஜ்ஞானத்தில் இருந்தாலும் சரி, நீ ஞானத்தில் இருந்தாலும் சரி, இந்த உத்தம ஸ்லோகா, இந்த உத்தம மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரணை பண்ணால் அது என்ன பண்ணும், உங்களை வந்து மாற்றத்தை கொண்டு வரும், நெருப்பு மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிநாமம் வந்து ஒரு ஔஷதம் மாதிரி. இப்போ நம்ம ஜீவஜாகல படித்தோம் இல்லை, நான் உனக்கு ஔஷதம் கொண்டு வந்திருக்கேன், இதை எடுத்துக்கோ நீ, அப்போ தான் உன்னோட நோய் வந்து போகும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எல்லா ஔஷதம் எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு எதாவது வந்தா, ஆனால் இந்த ஔஷதத்தை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. வேறு ஔஷதம் டாக்டர் என்னப்பா காலையில் எழுதியிருக்காரா, மத்தியானம் எழுதியிருக்காரா, நைட் எழுதியிருக்காரா, பிஃபோர் ஃபுட் எழுதியிருக்காரா, ஆஃப்டர் ஃபுட், இதெல்லாமே பார்ப்போம். ஆனால் ஹரிநாமத்தை வரும்போது வீடு பேக் எடுத்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லாருமே அப்படி தான், எல்லாரோட நிலைமையும் அப்படி தான் இருக்குது. சில தூங்கியான பக்தர்கள் விட்டு எல்லாமே. அதனால் ஹரிநாமத்தை வந்து ஔஷதம் மாதிரி எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நோய் இருக்குது, என்ன நோய் இருக்குது நம்மளுக்கு? எல்லாருக்குமே ஒரு நோய் இருக்குது உலகத்து. என்ன நோய் அது? பவரோகா. அது பேர் பவரோகா. அந்த பவரோகத்துக்கு வந்து வேறு ஔஷதமே கிடையாது. அதான் சொல்கிறார் பகவான். பக்தி நோட்டகமாரா சொல்கிறார், நான் வந்து பகவான் சொல்கிறார், நான் அதுக்காக தான் அவதாரம் எடுத்திருக்கேன். அதுக்காக தான் யார் அவதாரம் எடுத்தார்? அதுக்காக, அது கொடுக்குறதுக்காக. சைத்தன்யம் 500 வருடங்கள் முன்னாடி அதுக்காகவே வந்தார் அவர். வேற வேலையே இல்லை அவருக்கு, வேற எந்த சேவையும் இல்லை அவருக்கு. அது கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கார் அவர். அது கொடுத்து அதை வந்து யார் வேணாலும் சொல்லலான்றாங்க சைத்தன்ய மகாபிரபு. அது வேறு கொடுத்துருக்காரு, எந்த நியமங்கள் கிடையாது. நியமித்த ஸ்மரணேன காலா ஏதாத்ருஷி தவ கிருபா. நான் எல்லா சக்தியும் இதில் வச்சுருக்கேன், யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம், இதுக்கு எந்த நியமங்களும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் அப்புறம் அது சொல்கிறாரு, இதுக்கு வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எல்லா சம்பிரதாயத்திலும், நம்ம இதில் மட்டும் இல்லை, நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தான் ஹரிநாமத்தை இருக்குன்னு சொல்லி நினச்சிடாதீங்க. எல்லா சம்பிரதாயத்திலும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ சம்பிரதாயத்தை சொல்லியிருக்காங்க, மத்வ சம்பிரதாயத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் சங்கராச்சாரியே சொல்லியிருக்காரு, கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட பஜைன்னு சொல்லியிருக்காரு. கோவிந்தன் நாமத்தை யார் சொல்லாமல் இருக்காங்களோ அவங்க வந்து மூர்க்கர்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, முட்டாள்றவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லா சம்பிரதாயத்திலும் நாமத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால இன்னொன்று, இது இந்த யுகத்தில் மட்டும் இல்லை, சத்தியயுகத்தில் மட்டும் இல்லை, எல்லா யுகத்திலும் இருந்திருக்கு, எல்லா யுகத்திலும் இருந்திருக்கு. அதனால தான் தேவர்கள் கூட, தேவாதி தேவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோ அபாங்கஸ்ய பார்ஷதம் யக்னேர் சங்கீர்த்தன பிராயர் யஜந்திஹி சுமேதசா. இந்த ஸ்லோகா படிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூட கலியுகத்தில் வந்து பிறப்பெடுத்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா ஷார்ட் லிவ், ரொம்ப அல்பாயுசு கலியுகத்தில். சின்ன இது ஒரு என்ன சொல்கிறது, ஷார்ட் டைமுக்கு சிறு அளவுக்கு தான் சமயம் இருக்குது இதில். அந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், 100 வருடங்களுக்குள்ளேயே நம்ம வந்து நாமத்தை, இது பகவான் நாமத்தை சொல்லி பகவான் கிட்ட போயிடலாம். வேற யுகத்தில் அப்படி பண்ண முடியாது. வேற யுகத்தில் தீர்க்கமான ஒரு ஆயுசு இருக்கும். ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடையாது, ஆயுசு ரொம்ப கம்மி, அல்பாயுசு. அந்த அல்பாயுசுல நாமத்தை சொல்லிட்டு நம்ம ஓடி போயிடலாம் பகவான் கிட்ட. அதான் சொல்கிறாங்க, தேவர்கள்லாம் அதுக்கு வந்து பாயிறாங்க.
கலியுகத்தில் பிரிவு எடுக்கலாம். ஏன்னா ஈஸியாக போயிடலாம் இல்லையா, ஷார்ட் டைமு. இல்லைனா நம்ம நிறைய ரொம்ப நாள் இருக்க வேண்டியதாக இருக்கும். சத்தியோகம், திரேதா, தாபரம் எல்லாம் ரொம்ப நாள் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் கலியுகத்தில் இருக்க தேவையில்லை, இருக்கவும் முடியாது. ஏன்னா அது லிமிட் ஆகிடுச்சு. அங்கே ஸ்பீட் லிமிட் அவ்வளோதான், வாலோட இது டியூரபிலிட்டி அவ்வளோதான். அதனால் உடனே நம்ம வந்து சொல்லிட்டு பகவான்கிட்ட போயிடலாம். இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுவும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்த அவதாரம் எடுத்த இது கல்பா, இது வேறு கல்பா. இனிமேல் மகாபிரபு வருதில்ல, எத்தனையோ கல்பான கூட கஷ்டம் மகாபிரபு வருது. அதனால தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க இந்த யுகத்தில் இருக்கிறவங்க, இந்த சத்துர்யுகால இருக்கிறவங்க, இந்த கல்பால இருக்கிறவங்க வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க மட்டும்தான் இந்த கல்பால வந்து பிறப்பு எடுக்க முடியும். இப்போ பின்னாடி இருக்கிறவங்கலாம் அவங்களாம் கிடையாது. மகாபிரபு வரல அந்த டைமில், கிருஷ்ணரே மகாபிரபு வந்துட்டாருங்கல்ல. எவ்வளோ புண்ணியம், எவ்வளோ இது பாருங்கள், புண்ணியன்றேன், எவ்வளோ ஏன்னா உயர்ந்தமான ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் பக்தர்கள் எல்லாம் கேட்குறாங்க, தேவர்கள்லாம் கேட்குறாங்க. பிரம்மா சொல்கிறாங்க, எப்படியாவது கலியுகத்தில் நீங்கள் பிறப்பு எடுத்துகிட்டு இந்த நாமத்தை சொல்லிட்டு சீக்கிரமாக நீங்கள் பகவான்கிட்ட போயிடுங்க. ஏன்னா தேவாதி லோகத்துலலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நாம சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. எந்நேரமும் அவங்களுக்கு வந்து டான்ஸு, அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, நல்ல உணவு, குடிக்கிறதுக்கு நல்ல பானியங்கள், இது எல்லாமே நிறைய இருக்கிறதுனால மறந்துடுறோம். இப்போ அரசாங்கத்தில் ஒரு அரண்மனையில் நம்ம வாழணும், எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இப்படி கிளாப் பண்ணால் இந்த பக்கம் ஒருத்தர் வாங்க, இந்த பக்கம் கிளாப் பண்ணால் இந்த பக்கம் வருவாங்க. எல்லா சேவர்கள் இருப்பாங்க, நமக்கு தோழிங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்களை நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு சேவை பண்ணுறதுக்காக அந்த இதில் நம்ம என்ன செய்கிறோம், மறந்துடுவோம். ஏன்னா எல்லாத்துக்குமே காலுக்கு ஒருத்த ஒரு சேவகம் இருப்பான், கைக்கு ஒரு சேவை இருப்பான், இடுப்புக்கு ஒரு சேவை இருப்பான், தலை கொடுத்த மசாஜ் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நாமத்தை சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொகசான வாழ்க்கை. ஸோ அதனால் நாம சங்கீர்த்தம் சொல்ல முடியாது. அது இன்னொரு இதில் சைத்தன்ய சரிதாமத்தில் ஒரு ஸ்லோகா சொல்கிறாங்க, பிரபு கஹேனா கிருஷ்ண சேவா வைஷ்ணவ சேவேனா நிரந்தர கரா கிருஷ்ணா நாம சங்கீர்த்தனம். மகாபிரபு சொல்கிறது இது, பக்தர்கள் சொல்கிறாங்க. பெங்கால், மேற்கு வங்காளம், அந்த அப்போ வந்து வங்காளம் ஒன்று தான். இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் இருக்குது. அப்போ வந்து ஒரே பங்களாதேஷ் மட்டும்தான் இருந்தது. அந்த வங்காளத்தில் இருக்கிற பக்தர்கள்ட்ட சொல்கிறாங்க, கிருஷ்ணனோட நாம சங்கீர்த்தனம் தவிர வேறு எதுவுமே வந்து உயர்ந்தமானது கிடையாது சொல்லி மகாபிரபு சொல்கிறார். கலி சந்தன உபநிஷத்தில் சொல்கிறாங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இதி சோடசகம் நாம் கலி கல்மஷ நாசனம் நாதரோ பரதரோபாய சர்வவேதேஷு திருஷ்யத்தே. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து 16 பதங்களை உள்ளது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை இது தவிர மற்ற வேற எந்த இதையும் எந்த உபயோகமும் இல்லை. நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் இல்லை, என்ன ஐடியா பண்ணாலும் வேற வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா வேதங்களும் நீங்கள் திருப்பி பார்த்தா என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஹரிநாமத்தை தவிர வேற வழி இல்லை. சைத்தன்ய சரிதாமத்தில் கூட சொல்லுங்க, ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம். 3 தடவை சொல்லிருக்கோம் பாருங்க, ஹரே நாம ஹரே நாமைவ கேவலம் கலோ நாஸ்தைவ கதிரன்யதா. 3 தடவை, எல்லாம் 3 தடவை. அப்போ 3 தடவை சொன்னால் என்ன நம்ம டவுட் வரும் இல்லையா? எல்லாமே ஒரு தடவை சொல்கிறாங்க. 3 தடவை சொன்னால் சத்தியம் இருக்குது, ஏதோ இருக்குது. பிரபுபாத் கூட சொல்வார், எல்லாமே 3 தடவை பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் 3 தடவை எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஹரே நாம ஹரிநாமத்தை தவிர ஹரே நாம கேவலம் இது விட்டா வேற எதுவுமே கிடையாது. வேற வழி இல்லை. பகவானோட நாமத்தை சொல்றத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன், எல்லா சேவைகளும் வந்து நம்ம செய்கிறது வந்து என்னத்துக்குன்னா பகவானோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறது தான். எல்லா சேவைகளும் அதுக்காக தான். எல்லா ப்ரோக்ராம்ஸு, எல்லா ஃபெஸ்டிவல்ஸு, எல்லா உற்சவாஸு எல்லாமே அதுக்காக தான் செய்யுது. பகவானோட நாமத்தை வந்து சரியாக 10 அபராதங்கள் இல்லாமல் சுத்த நாமத்தில் செய்யறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த ஹரிநாமத்தோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா மதுரம் மங்களம். அப்படின்னா தி ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி ஸ்வீட்டஸ்ட் திங்ஸ். அதாவது இனிப்பு பொருள்லேயே வந்து இனிப்பு பதார்த்தத்துலேயே வந்து ரொம்ப இனிப்பானது எதுன்னா
எந்த ஸ்வீட்டு? ಜಾಮೂನ ಮಾತಾಜಿ ಮೈಸೂರು ಪಾಕ್. ನೀವು ಮಾತಾಜಿ ಯಾವ ಸ್ವೀಟ್ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ? ಲಡ್ಡು. உங்களுக்கு மைசூர் பாக்கு. உங்களுக்கு பிரபு? பிரபு உங்களுக்கு எல்லா ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றதே இல்லை. உங்களுக்கு மாதாஜி பிரபா மாதாஜி? சுகர் இல்லைல்ல உங்களுக்கு? ஓகே. ஸோ எல்லாம் கீதா மாதாஜி மைசூர் பாக் சொன்னதுனால எல்லாரும் ஒரு ஸ்வீட் சொல்கிறாங்க. ಎಲ್ಲದರಲ್ಲೂ ಸ್ವೀಟ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ, ತುಂಬ இனிப்பா இருக்கிறது வந்து பகவான நாமன்னு சொல்கிறாங்க. ஒரு தெலுங்குல ஒரு பாட்டு இருக்கு, ఎంతో రుచిరా ராமநாமம் சொல்லி சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ತುಂಬ அது வந்து அன்னமயா பாடுறது. அது ஆக்சுவலாக அதுதான் அந்த ஸ்வீட்டு தான் நான் சொல்கிறேன். நான் மைசூர் பாக்கோ லட்டுவோ நான் சொல்லலை. அந்த ஸ்வீட்டு ரொம்ப ருச்சி. இந்த ஸ்வீட்டு சாப்பிட்டா 1 சாப்பிடலாம், 2 சாப்பிடலாம், 3 சாப்பிடலாம். 4வது சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து திகட்டும். அது மட்டும் இல்லாமல் நேராக டயபெட்டிக்ஸ் டாக்டர் கிட்ட போகணும். டயபெட்டிக் டாக்டர் கிட்ட நம்ம போகணும். அதனால் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இனிமையாக இருக்கும். ஆனால் இது ஃப்யூச்சரில் பவிஷ்யத்தில் வந்து இது வந்து நம்மளுக்கு உதவாது. நம்மளை வந்து என்ன பண்ணணும், படுத்து வச்சிடும். ஆனால் இந்த ஸ்வீட் அப்படி கிடையாது. எப்பவும் நம்மளுக்கு உதவும். இது எந்நேரமும் உதவும் இந்த ஸ்வீட்டு. அதான் மதுரத்திலே மதுரமானது அப்படின்னு என்ன சொல்றாங்க தமிழ்ல? வாட் யூ சே? ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வீட்ஸ். இனிமையிலே இனிமையானது. அதெல்லாம் ஆச்சாரியாஸ் அப்படி சொல்றாங்க. எப்படி வந்து வர்ணிக்கிறாங்க பாருங்க அவங்க. அது இல்லாமல் மங்களத்திலே வந்து ஆஸ்பீஷியஸ்னஸ்லேயே ரொம்ப ரொம்ப மங்களமானது. இது எல்லாத்தோட மங்களமானது இந்த இது மைசூர் பாக்கு. எது மங்களமானது? பகவான நாமம். ஆஸ்பீஷியஸ் ஆஃப் ஆல் ஆஸ்பீஷியஸ் திங்ஸ். இதெல்லாம் ஆச்சாரியாஸ் வந்து வர்ணிக்கிறாங்க இதை நாமத்தை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைப்பன்டு ஃப்ரூட். இது பழத்திலே வந்து ரொம்ப ரொம்ப பழுத்த ஸ்வீட், பழுத்த ஃப்ரூட். இது பழுத்த பழம். எது? பகவான நாமம். எப்படி நம்ம வந்து 3வது பார்க்குறோம்ல, நிகம கல்பத்தரோர் அந்த ஸ்லோகா படித்தோம் இல்லை இப்போ பாகவதம்ல. அந்த ஸ்லோகா என்ன சொல்கிறாங்க, பாகவதமே வந்து ரைப்பன்டு ஃப்ரூட். அதாவது கிளியால் சுவைப்பட்ட இந்த பழம் எதுன்னா பாகவதம். அதே மாதிரி பகவானோட நாமத்தால் பக்தர் அந்த ஆன்மீக குருவோட திருவாயினால் வந்த இந்த நாமம் வந்து ரொம்ப ரொம்ப பழுத்தது. இது மாதிரி பழுத்தது ருச்சிகரமானது எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு பழுத்தது இந்த பகவான நாமம் சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சக்ருத் பரிகதம் ஸ்ரத்தையா ஹேலயாவா புருக வர நரமந்திரம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே நீங்கள் கேவலமாக சொன்னால் கூட பரவாயில்ல. யாராவது இப்போ ஒருத்தர் வந்து இவன் பாடுறா ஹரிநாமத்தை வந்து சொல்லிட்டே இருக்கான் இந்த வயசில், எப்போ பார்த்தாலும் பேக் எடுத்துகிட்டு படான்னு படித்து அடிச்சுட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்து எனக்கு சொல்கிறான், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கடை உட்காந்து இருக்கும்போது, நீயும் டப்பா அடிச்சுட்டு இருக்கியான்றான். எவ்வளோ கேவலமாக பேச பாருங்க. அப்படி கேவலமாக பேசினா கூட அவனுக்கு ஹரிநாமத்தோட இது தெரியுமா? ஹரிநாமத்தோட அந்த பிரபாவம் அவன் மேலே இருக்குமா? கேவலமாக பேசினா கூட. அப்புறம் உத்தேசபூர்வகம் இல்லாத, எதுவுமே நோக்கம் இல்லாமல் ஹரிநாமத்தை ஜபம் பண்ணால் கூட அவனுக்கு அந்த பலன் கிடைக்குமா? அப்போ உத்தேசம் இருந்து நோக்கமாக இருந்து நம்ம பகவான நாமத்தை உச்சரித்தா எவ்வளோ பலன் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ மாற்றத்தை நம்ம பார்க்கலாம், எவ்வளோ ருச்சியாக நம்ம கண்டலாம் அதில். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. இன்னொன்று இந்த ஸ்லோக்கால் இந்த அடுத்த ஸ்லோக்கால் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானுக்கு வந்து அந்த சொல்கிறாங்க, டிரான்ஸ்லேஷன் ஒரு படிக்கலாம். ப்ளீஸ் தேர்ஃபோர் டிஸ்கிரைப் தி ஆல்மைட்டி லார்ட். அதான் நாரதர் சொல்கிறாரு, ஓ வியாசதேவா, நீ என்ன பண்ணுற, பகவானோட அந்த செயல்கள் ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ தக்த்வா தேகம் புனர்ஜென்ம மாமைத்தி சோஹர்ஜனா. அதாவது பகவானோட செயல்கள் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்? திவ்யமானது. என்னைக்குமே வந்து அது பௌத்திக இதில் இருக்காது. பௌத்திக அந்த பகவானோட நாமத்தை வந்து நீ தொடர்ந்து நீ என்ன பண்ற, தொடர்ந்து நீ வந்து புகழிட்டே இரு, பகவானை புகழிட்டே இரு.
அதாவது இங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பகவத்கீதையில நம்ம வந்து 7வது அத்தியாயத்துல பார்த்தா 2 ஸ்லோகா இருக்கு. ஆம், ஆ, அந்த 2 ஸ்லோகால என்ன சொல்றாங்கன்னா, 4 வகையான பக்தர்கள் வந்து பகவானுக்கு வந்து சரணடைகிறாங்க. அதுக்கப்புறம் 4 வகையான ஒரு மக்கள் வந்து பகவானுக்கு சரணடையறதில்ல. நாரதமுனி அதான் சொல்றாரு, நீ என்ன செய்யற, இவங்க 8 பேருக்குமே வந்து நீ வந்து குணகானம் பண்ண, இவங்க 8 பேரையே நீ கொண்டு வா, இவங்களை வந்து பகவானோட பக்திக்கு கொண்டு வர மாதிரி நீ வந்து வியாக்கியானம் எழுது, அதுக்கு இலக்கணம் எழுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 4 வகையான பக்தர்கள் யாராரு? ஒருத்தர் வந்து பணத்துக்காக பகவானுக்கு வந்து சரணடைவாங்க. இன்னொருத்தர் வந்து பௌத்திக வாழ்க்கையில வெறுப்புப்பட்டவங்க, வெறுத்துருவாங்க, வாழ்க்கையே வேண்டாப்பான்னு சொல்லி வெறுத்துருவாங்க, அவங்க வந்து பகவான் கிட்ட வருவாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க, 3வது ஆர்த்தோ ஜிக்னாசி அர்த்தார்த்தோ. ஃபர்ஸ்ட் வந்து பணத்துக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇರೋರು. ಫಸ್ಟ್ வந்து கஷ்டத்தில் ಇರೋರು, ಎರಡನೇದು ದುಡ್ಡುಗೋಸ್ಕರ ಬರೋರು, பணத்துக்காக வராங்க. மூணாவது வந்து ஞானம் வேணும்னு சொல்றாங்க, அறிவு வேணும்னு சொல்றாங்க. நாலாவது வந்து ரொம்ப பகவான் பத்தி விசாரணை பண்றதுக்காக வராங்க, இன்க்யூசிட்டிவ். அத்தத்தோ பிரம்ம ஜிக்னாசா விசாரணை பண்றது, யார் பகவான் எப்படி இருப்பாங்க, பகவானுக்கு நமக்கு என்ன சம்பந்தம், இதை வந்து பண்றதுக்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க, பகவானுக்கு சரணடைவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் 4 பேர் என்ன பண்ணுவாங்க, அதனால இதை வந்து பிராட்காஸ்ட் பண்ண சொல்றாங்க. பகவான் இது வந்து பிரச்சாரம் பண்ணி, இதை பத்தி நீ பிரச்சாரம் பண்ண, இவங்களுக்கெல்லாம் நீ பிரச்சாரம் பண்ணு சொல்றாங்க. அப்புறம் வேற யாருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ற நீ? இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்க வந்து பகவானை வந்து சரணடைகிறதே இல்லை. யார் அவங்க? those who are simply addicted to the mode of progressive fruity work. அதாவது அது இது என்ன சொல்றது, கர்மகாண்டா, பலன் எதிர்பார்க்கிறவங்க, கர்மகாண்டாவை பண்றாங்க. அவங்கள நோக்கி இவங்க 99% இவங்க தான் இருப்பாங்க உலகத்துல. பலன் எதிர்பார்க்கிறவங்க தான் 99% இருப்பாங்க, 99% அவங்க தான். எதை பண்ணாலும் எனக்கு என்ன இருக்கு, அம்மா கிட்டையும் கேட்பாங்க, அப்பா கிட்டையும் கேட்பாங்க, பையன் கிட்டையும் கேட்பாங்க, பொண்ணு கிட்டையும் கேட்பாங்க, உலகத்துல வெளியே உலகத்திலும் கேட்பாங்க, நான் இது பண்ணா எனக்கு என்ன தர. அதே மாதிரி பகவான் கிட்டே என்ன பண்றாங்க, நான் உண்டில இவ்வளவு போடுறேன், நீ எனக்கு என்ன பண்ற, நீ எனக்கு என்ன தர, நான் உன் கூட வரேன், நீ எனக்கு என்ன தர. ஸோ பலன் எதிர்பார்த்து செய்கிறவங்க வந்து பகவானுக்கிட்ட போகவே மாட்டாங்க, சரணடைய மாட்டாங்க. அப்புறம் 2வது இந்திரிய போகம் இருக்கிறவங்க, அவங்க வந்து வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட இந்திரியங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காகவே அவங்க முயற்சி பண்றதுனால எப்பவும் பகவானை வந்து அவங்க நேசிக்கிறதே இல்லை, பகவான்கிட்ட போகிறதே இல்லை. ஆனா பகவான் யாரு? எல்லா இந்திரியங்களுக்கும் யார் அவரு? அவர் தான் உடையா, அவர் தான் ஓனர். அவருக்கு என்ன பேர் அதுக்கு? இந்திரியங்களுக்கு எல்லாமே உடைய அவர் வந்து அவர் மாஸ்டர், அவர் பிரபு, கோவிந்தா. ஓகே, அது ஓகே. இன்னொரு ரிஷிகேஷா, எல்லா சென்சஸுக்கும் அவரை ரிஷிகேஷை வந்து நம்ம சந்திருப்தி பண்ணாலே போதும், வேற எல்லாமே நம்ம எல்லாமே சந்தோஷப்படுத்திடுவாங்க, எல்லாமே சந்தோஷமாயிடுவாங்க. அப்புறம் 3வது வகை யாரு? those who are materially very much advanced in knowledge but who suffer because they do not have the sense to acknowledge the authority of Almighty of Lord. those who are materially very much advanced in knowledge, பௌதிகமா வந்து பயங்கரமான அறிவு இருக்கும், அவங்களுக்கு சரியான அறிவு இருக்கும். ஆனா அவங்க வந்து பகவான் கிட்ட என்ன பண்றாங்க, பகவானோட அதிகாரத்தை வந்து அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க. அவங்க நான் என்ன அவரை பத்தி கேட்கறது, நான் எதுக்கிட்ட அவரை பத்தி கேட்கணும், எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அன்றைக்கி அதான் யாரோ ஒருத்தர் நாங்கள் இது மூக்கட்டப்பள்ளியில் அந்த கோயில், வேணுகோபால சுவாமி கோயில்கிட்ட நாங்கள் காலையில் ஒரு நாள் வந்திருந்தோம். அன்றைக்கி ஒருத்தர் வந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கானான்னு தெரியல, என்னன்னு தெரியல, நானே சிவா, நானே பிரம்மா, நானே கிருஷ்ணா, உங்களுக்கு தெரியும், நம்ம இது ஒல்லியா இருப்பா, எல்லாமே நான் தான் சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பகவான்கிட்ட வரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4வது குழு யாருன்னா சயின்டிஸ்ட். இவங்க பகவான் பற்றி இது இல்லாமவங்க, நாஸ்திகர். நான் எதுக்கு, நானே பகவான் சொல்கிறேன். இரண்யகசிபு ரவண அவங்களா, நான் தான் பகவான், என் பேரை சொல்கிறாங்க. எல்லா தேவர்களையும் உட்கார வச்சு அவர் பேரை சொல்ல வச்சாங்க. அவர் இரண்யகசிபு 7th canto நீங்கள் படித்தா சொல்கிற ப்ரோப்பா அது ரொம்ப டீப்பாக அதை வந்து விளக்கியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி 4 குழுவான இந்த இது மக்கள் வந்து பகவானுக்கு சரணடைய மாட்டாங்க. ஆனால் நாரதமுனி லாஸ்ட்டில் சொல்கிறாரு, இந்த 8 பேருக்கும் நீ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணு, பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஏதோ பிரசாதம் கொடுக்குறதோ ஏதோ வந்து
கோயிலுக்கு வரமாட்டாங்க அவங்க. பிரச்சாரம் ஏதோ பிரசாதம் சொல்லி கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. நம்ம ஆஃபர் பண்ணிட்டு ஏதோ ஒன்று கொடுத்துரும். என் பர்த்டே, அவன் பர்த்டே, இவன் பர்த்டே சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஏமாற்றணும், அவங்களை கொடுத்து அந்த மாதிரி ஏமாற்றணும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பக்தர்களுக்கு எல்லா வகையான துறையில் இருக்கிற எல்லா நபர்களும் நீங்கள் கொண்டு வாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். பகவானோட லீலைகளை பற்றி அவங்களுக்கு வந்து நீங்கள் புகழ்ந்து பாடுங்க. இதை பற்றி நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி நாரத முனி வந்து யாருக்கு சொல்கிறாரு? யாருக்கு சொல்கிறாங்க? வியாசதேவருக்கு சொல்கிறாங்க. இந்த 2 இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லலாம். நீங்கள் ஏதாவது ஆட் பண்ண வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லலாம். இந்த 8 விதமான பக்தர்கள் எப்படி ஒரு நாரத முனிவர் கொண்டு வர சொல்றாங்க பிரபு. ஆமாம், அது அவன் அஃபென்ஸ்ல வந்து 9th வந்து பகவான் புரிந்து நமக்கு நம்பிக்கையில்லாத நபர்கள் பகவான் புரிந்து அவங்க சொல்ல தேவையே இல்லை. அப்ப 8 விதமா தான் அது வருங்களா? அதில் அவங்க இல்லையே, அவங்க நாத்திகர்கள் இருக்காங்க. நாஸ்திகரா? அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணோம் அவங்கள வந்து நம்ம ஆக்சுவலாக பத்ம புராணத்துக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி சொன்னால் அது 9th அஃபென்ஸ் ஆகிடுது. அதனால் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது ஒரு அஃபென்ஸ் வருது. அது அவங்களுக்கு சொல்லக்கூடாது. உடனே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து உருவாக்க முடியாது. அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகும்னா அவங்களுக்கு இன்டெரக்டாக நான் சொன்னேன் இல்லை, இப்போ இன்டெரக்டாக வந்து பிரசாதத்தை கொடுக்குறது, பிரசாதத்தை கொடுத்து பிரசாதம்னு சொல்லி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்னோட பர்த்டேன்னு சொல்லி எங்கள் தலைவரோட பர்த்டே அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்களுக்கு இது வாங்கிக்கப்பா ஸ்வீட்டுன்னு சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி அவங்களுக்கு இது வேறு மாதிரி அவங்களுக்கு வந்து இது பண்ணுமே தவிர பகவானை வந்து இதை கொண்டு போகக்கூடாது. அவங்களாம் ரொம்ப நாள் ஆகும் அவங்களுக்கு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரே ஒரு காரணம், ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? கர்மா ஒன்று. ஓகே, வெரி குட். வேற ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்களாம் அந்த இதோட ஏக்கத்துக்கு வர்றதுக்கு, நம்ம ஏக்கத்தில் எந்த ஏக்கத்துக்கும் அவங்க வரமாட்டாங்க. நம்பிக்கை இல்லை. ஓகே, வெரி குட். வேற சார் ஒரு பெரிய தப்பு செஞ்சிருக்காங்க அவங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் நாமத்துக்கே அபராதம் பண்ணிட்டு இருக்காரு. பகவானுக்கு நாமத்துக்கே அபராதம் பண்ணியிருக்காங்க. அவங்க நாக்கால நாமத்தை வந்து எப்படியெல்லாம் அஃபென்ஸ் அபராதம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் அபராதம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து பகவான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் அவங்கள வந்து இது பண்ணிடுவாங்க. பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கே அவங்களுக்கு இதே தகுதியே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால தான் நாமாபராதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இது கொடுக்க முடியாது. ஏன்னா நாமத்தை வந்து பிரச்சாரம் பண்ண முடியாது, அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது. ரொம்ப நாள் ஆகும் அவங்களுக்கு, ரொம்ப நாள் ஆகும். பிரார்த்தனை பண்ணும், அவங்களுக்காக பெரிய நம்ம என்ன சொல்கிறது தபஸ்யா பண்ணும். ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஒதுக்கணும் அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வரோன்னு சாண்டிங்கெல்லாம் பண்ணணும். நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்காங்க ஆச்சாரியாஸ் எல்லாம், நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. இது அத்வைதாச்சாரியா அவரால் முடியல, என்னால் முடியாது மகாபிரபு நீங்களே வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தது. அது ஒரு காரணம் சைத்தன்ய மகாபிரபு வந்தது. சாலிகிராம் சிலை வச்சு டெய்லி பூஜை பண்ணாங்க. அவர் நாமத்தை சொல்ல பூஜை பண்ணாங்க. அவங்க ஹிரண்யகசிப்பு வரல, கடைசியாக வரல, ராவணா வரல. என்ன பண்ணார் பிரகலாதர்? எவ்வளோ சொன்னாலும் பிரகலாதர் சொன்னால் வரல அவர். ஏன்னா அவங்களாம் நாம அபராதம் பண்ணிட்டு இருக்காங்க, பக்தர்களையும் அபராதம் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்களாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து நாமத்துக்கு வர முடியுது. கொஞ்ச நாள் ஆகும், ரொம்ப நாள் ஆகும் அவங்க வரதுக்கு. ஜெய் விஜய் தான் அவருது, பட் பாஸ்ட் டைம் சொல்கிறேன். இருந்தாலும் அவர் என்ன எப்படி கம்மி சீக்கிரம் இறக்கணும், கடவுள்கிட்ட சீக்கிரம் இறக்கணும் தான் நம்ம சீக்கிரம் போக முடியும் சொல்லிட்டு அவர். ஆமாம், அது கரெக்டு. பட் ஆஸ் எ டீமன் அந்த லீலையில் வந்து நான் சொல்கிறேன், லீலையில் அவங்க இது வேற, அவங்க வந்த காரணமே வேற. நீங்கள் சொன்ன மாதிரி 3 மனித வாழ்க்கை, 3 அரக்க வாழ்க்கை எடுத்து நான் சீக்கிரமாக வந்து வைகுண்டத்துக்கு வந்து நான் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்தது. ஏன்னா அதுக்கு ஒரு லீலை இருக்கு. அது பேர் என்ன லீலைன்னா, பகவான் வந்து ரொம்ப பல விதமான லீலைகள் இருக்கு. அந்த பல விதமான லீலைகளை ஒரு லீலை என்ன, பகவான் வந்து ஃபைட்டிங் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை வருது. அந்த ஃபைட்டிங் பண்ணணும்னு ஆசை வருது, அது போர் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும்போது வேற யாரும் பகவான் கிட்ட போர் பண்ண முடியாது. யார் போர் பண்ண முடியும்? பக்தர்கள் மட்டும்தான் போர் பண்ண முடியும். அதனால தான் இவங்கள வந்து அந்த இதுக்கு வர செஞ்சாங்க. இதெல்லாம் பகவானோட ஆசை, அவரோட விருப்பம். அவரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் அவங்க பக்தர்கள் மட்டும்தான் அவருக்கு பின்னாடி அவர் எதிர்த்து நிற்க முடியும், வேற யாராலையும் நிற்க முடியாது. அது அந்த பேர், அந்த லீலா பேர் என்ன நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த பேர். அந்த லீலையில் அந்த லீலை பண்ணுன்னு சொல்லி தான் இவரை வர வச்சாங்க. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடங்கள் இங்கே கற்றுக்கலாம். நம்ம ஒரு வைஷ்ணவர்களாக பிராமணர்களை வந்து எந்த காரணத்தை கொண்டு அபராதம் பண்ணக்கூடாது. அபராதம் பண்ணால் இந்த மாதிரி டீமன் ஆகிடுவோம், அரக்கன் ஆகிடுவோன்றது இன்னொரு பாடத்தை நம்மளுக்கு பாகவதம் சொல்லிக் கொடுக்குது. அது ஒன்று. பகவானுக்கு லீலை விருப்பமாக இருக்கும்போது என்ன பண்ணுவார் அவர், இப்போ நம்ம கூட வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் ஆச்சுப்பா நான் வெளியே போய்
நான் போய் வெளியே போய் கொஞ்சம் நேரம் இவங்க பேரங்கிட்ட பேத்திக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஏய் அடுறா, ஏய் மூஞ்சி கட்டுறா, அங்கே குத்துறான்னு வரல கொஞ்சம் இல்லையா. அந்த மாதிரி பகவான் கூட தன்னோட குழந்தைங்கள்கிட்ட அந்த மாதிரி லீலைகள் ஆடுவார். அந்த லீலை பேர் ரொம்ப நல்லா இருக்காது, வரமாட்டேன், ரீகால் பண்ணிட்டு இருக்க முடியல. அந்த மாதிரி லீலைகள் பண்ணுறதுக்காக அது வருவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நான் அவர் எப்படியும் அவர் அசுரராக வந்துட்டாங்க. அசுரராக வந்த பிறகு அந்த குணத்தை வந்து எடுத்து காமிக்கிறாங்க. அசுர குணங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் அவர் சொல்ல மாட்டேன்றாரு, விஷ்ணு பேரே சொல்ல மாட்டேன்றாரு. என் எதிரி என்றார் அவர். விஷ்ணு என்னோட எதிரி என்றார். அவன் பேரை நீ சொல்லக்கூடாது, எந்த காரணத்துக்கும் நீ சொல்லக்கூடாதுன்றார். பிரகலாத் மகாராஜ் எவ்வளோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆனால் அவரால் அவர் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசியில் பிரகலாத் மகாராஜே பிரார்த்தனை பண்ணுறாரு அவங்க அப்பாக்காக, எப்படியாவது அவங்கள வந்து முக்தி கொடுங்கன்னு. ஆல்ரெடி அவர் முக்தி ஆகிட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. எப்போ நீ வந்து பக்தர் ஆகிட்டியோ உங்கள் இதில், உங்கள் சத்தத்தில், இந்த பரம்பரையில், இந்த வம்சத்தில் உங்கள் 19 தலைமுறையும் அவங்களுக்கு வந்து முக்தி அடைஞ்சிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒருத்தர் பக்தராக இருந்தால் போதும், வீட்டில் ஒரே ஒருத்தர் பக்தராக இருந்தால் போதும், 19 தலைமுறைக்கும் அது வந்து இதாகும். அது எஃபெக்ட் இருக்குது, நிறைய எஃபெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப கரெக்டா? நீங்கள் இல்லை இவரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்குறேன். புரிஞ்சதான் கேட்குறேன். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க அபராதம் பண்ணிடுவாங்க, மறுபடியும் அபராதம் பண்ணிடுவாங்க. அந்த அபராதம் பண்ணது நம்ம காரணமாகிடுவோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு, இந்த குடிக்காரங்களுக்கு, இந்த ரவுடிங்களுக்கு, இந்த அரசியல்வாதிக்கு, போடா அவங்க ஆள் இருக்காங்க, அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டுக்கப்போ அப்படின்னு இப்படி தான் வரவங்க. போ உனக்கு நீ தான் எப்பவும் ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன் சொல்கிறல்ல, அப்போ கேளுப்போ அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு வாங்க அவங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியாது. அவங்களெல்லாம் ஸ்லோவாக நிதானமாக இதை பிரசாதம் தான் மெயின். அவங்களுக்கு பிரசாதம் வந்து சொல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு வந்து அக்னாத்த சுக்ருதின்னு சொல்கிறாங்க ஒரு பாயிண்ட்டு. அந்த அக்னாத்த சுக்ருதி மூலமாக தான் அவங்க வந்து வருவாங்க, பக்தராவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சான்ஸே கிடையாது. இவங்களாம் ரொம்ப நாள் ஆகும், பல பிறவி எடுத்த பிறகு தான் இவங்களாம் பக்தராகுவாங்க. யாராவது வைஷ்ணவர்கள், நம்ம அவங்கள மாதிரி வைஷ்ணவர்கள் யாராவது அவங்க போய் கொடுத்தா தான் அவங்க வந்து பக்தி எடுத்துவாங்க. அதுவும் எப்போ எடுத்துக்குவாங்கன்றதை நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒரு டிவோடி சொல்லிட்டு இருந்தார், எனக்கு உடம்பு சரியாமல் இருந்ததுனால நான் போய் கேட்டேன், போ உங்கள் இவர் இருக்கார்ல பெருமாள் இருக்கார், போ கேடு போ கொடுத்துறாரு போ. உடனே அவர் சொல்லணும்னு அவர் மருந்து கொடுத்துருவாரு, உனக்கு குணமாகிடும் போன்னு சொல்லுவார். அந்த மாதிரி அபநம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து நாமத்தை சொன்னால் அது பெரிய அபராதம் ஆகிடும், நம்ம சொல்லி அபராதம் ஆகிடும். ஹரே கிருஷ்ணா. வேற கேள்விகள் எதாவது இருக்கா? ಏನು ಮಾತಾಡಿ 39 ಅದೇ 39 40 ಹಾಂ ನಾವು ಓದಿದೆ ಇವತ್ತು 39 40. ಓ 35 ಕೇಳ್ವೆ? ಹಾಂ ಸರಿ ನೀವು ಓದಿ ಏನು ಓದಿ ಯಾವುದು 35 36 ಓದಿ ಹೇಳಿ. ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ದೇವರ ದಿವ್ಯ ಸನ್ನಿಧಾನ ವಿವ್ಯಕ್ತವಾಗಿ ಅನುಭವಕ್ಕೆ ಬರುವುದು ಖಂಡಿತ. ಭಕ್ತನು ದೇವರ ಜೊತೆ ಸಂಬಂಧ ಪಡೆಯಲು ಈ ವಿಧಾನ 36 35 ಮಾತಾಡಿ 36ರಲ್ಲಿ ಎರಡನೇ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫಾ? ಹಾಂ ಸ್ವಲ್ಪ ಅರ್ಥ ಆಗಿದೆ, ಹೇಳಿ ಕೊಡಿ ಇಲ್ಲಿ. ಹಾಂ ಸುಮಾರಾಗಿ ಬರುತ್ತೆ, ಅಷ್ಟು ಫ್ಲೂಯೆಂಟಾಗಿ ಬರಲ್ಲ. ಲಾಸ್ಟ್ ಪ್ಯಾರಾಗ್ರಾಫ್ ಎಲ್ಲಿ ಯಾವುದು? ಹಾಂ ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಪಾಲಿಸಬೇಕಾಗಿದೆ, ಅದೇನಾ ಅಲ್ಲಿಂದನಾ ಇಲ್ಲ ಇನ್ನೂ ಮುಂದೆ ಹೋಗ್ಬೇಕಾ? ಹಾಂ ಹೇಳ್ತೀನಿ. ಅದು ನಮ್ಮನ್ನು ಪರಿಪೂರ್ಣತೆಯ ಕಡೆಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. ಇದನ್ನು ಮಾಡುವಾಗ ವ್ಯಕ್ತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ಮುಂಚಿನ ಸ್ಥಾನದಲ್ಲಿಯೇ ಉಳಿಯಬಹುದು. ನಾನು ಕ್ಲೇಶ ತೊಂದರೆಗಳಿರುವ ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರೂ ತಮ್ಮ ಸ್ಥಾನವನ್ನು ಬದಲಿಸುವ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ಆದರೆ ಎಲ್ಲರೂ ಪಾಲಿಸಬೇಕಾದ ಒಂದು ನಿಯಮವಿದೆ. ಅದಂದರೆ ಭಗವಂತನೊಡನ ಲೀನವಾಗುವ ಧ್ಯೇಯ ಸಾಧಿಸಬೇಕಾದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಶುಷ್ಕ ಊಹ ಮಾಡುವ ಅಭ್ಯಾಸವನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟುಕೊಡಬೇಕು. ಮೊದಲು ಅಂತಹ ಒಣ ಪ್ರತಿಷ್ಠೆಗಳನ್ನೆಲ್ಲ ತ್ಯಜಿಸಬೇಕು. ಅನಂತರ ಈ ಮುಂಚೆ ಪ್ರಸ್ತಾಪಿಸಿದಂಥ ಅರ್ಹತೆಗಳಿರುವ ನಿಜಭಕ್ತನ ಮುಖಾಂತರ ಭಗವದ್ಗೀತಾ ಅಥವಾ ಭಾಗವತದಲ್ಲಿ ಬರುವ ಪ್ರಭುವಿನ ಆದೇಶಗಳನ್ನು ವಿನಯಪೂರ್ವಕವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. ಹಾಗೆ ಯಾವ ಸಂಶಯವೂ ಇಲ್ಲದ ಎಲ್ಲವೂ ಯಶಸ್ವಿಯಾಗುವುದೇ. ಹೆಂಗೆ ನೀವು ಡಿವೋಷನಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಲ್ಲಿ ಯಶಸ್ವಿ ಆಗ್ತೀರಾ ಅಂದರೆ, ನಮ್ಮ ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಭಕ್ತಿ ಸೇವೆ ಮಾಡಬಾರ್ದು. ಅಂದರೆ ಮಾಯಾವಾದಿಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಸೇರಬಾರ್ದು, ಮಾಯಾವಾದಿ ಪುಸ್ತಕಗಳು ಓದಬಾರ್ದು,
ಮಾಯಾವಾದಿನ ಆಚರಣೆ ಮಾಡೋರ ಜೊತೆಲಿ ನಾವು ಸೇರಲೇಬಾರದು ಒಂದು. ಆದರೆ ಎಲ್ಲರ ಪಾಲಿಸಬೇಕಾದ ಒಂದೇ ಅದಂದರೆ ಭಗವಂತನ ಲೀನವಾಗುವ, ಭಗವಂತನ ಜೊತೆ ನಾನು ಲೀನ ಆಗ್ತೀನಿ ಅಂದರೆ ಮೆರ್ಜಿಂಗ್, ಒಂದಾಗೋದು. ನಾನು ಭಗವಂತನ ಹತ್ರ ಇದೆಲ್ಲ ಯಾರು ಮಾಡೋದಂದರೆ ಇವರು ಜ್ಞಾನಿಗಳು ಮಾಡೋದು. ಅದೇ 5 ವಿಧವಾದ ಮುಕ್ತಿಗಳಿದೆ. ಭಗವಂತನ ಹತ್ರ ಒಂದಾಗೋದು, ಭಗವಂತನ ಥರ ನನಗೆ ಇದು ಐಶ್ವರ್ಯಗಳು ಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದು, ಭಗವಂತನಿರೋ ಜಾಗದಲ್ಲೇ ನನಗೆ ಮುಕ್ತಿ ಬೇಕು ಅಂತ, ಇದೆಲ್ಲ 5 ವಿಧವಾದ ಮುಕ್ತಿಗಳು. ಆ ಥರ ಇದನ್ನ ಆಸೆನ ಇಟ್ಕೊಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಥರ ಆಸೆ ಇಟ್ಕೊಬೇಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಮತ್ತು ಮೊದಲು ಅಂತಹ ಒಣ ಪ್ರತಿಷ್ಠೆಗಳಲ್ಲಿ ತ್ಯಜಿಸಬೇಕು. ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರಬಾರ್ದು. ನನಗೆ ಹೆಸರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಭಕ್ತಿ ಸೇವೆ ಮಾಡಬಾರ್ದು. ನಾಂದ ಈ ಉತ್ಸವ ಮಾಡಿದೆ, ನಾಂದ ಭಗವಂತನಿಗೆ ಸರಿಯಾದ ಭಕ್ತ. ಅದೇ ಕನಿಷ್ಠ ಅಧಿಕಾರಿ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ನಿಮಗೆ, ಅವನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ, ನಂತರ ಬೆಸ್ಟ್ ಡಿವೋಟಿ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಆಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲರೂ ನನ್ನ ಹೊಗಳ್ತಾರೆ. ಆ ಥರ ಪ್ರತಿಷ್ಠೆ, ಪೂಜಾ ಪ್ರತಿಷ್ಠೆ ಇರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅನಂತರ ಈ ಮುಂಚೆ ಪ್ರಸ್ತಾಪಿತದಂಥ ಅರ್ಹತೆಗಳಿರುವ ನಿಜ ಭಕ್ತನ ಮುಖಾಂತರ ಯಾರ ಹತ್ರ ನಾವು ಒಳ್ಳೆ ಭಕ್ತಿ ಸೇವೆಯನ್ನು ಕಳಿಬೇಕಂದ್ರೆ ನಿಜ ಭಕ್ತ ಅಂದರೆ ಗುರು ಪರಂಪರದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ನಿಜ ಭಕ್ತರು ಯಾರಿದ್ದಾನೋ ಅವನ ಒಂದು ಏನದು ಅವನ ಫುಡ್ ಸ್ಟೆಪ್ಸ್ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಜ ಭಕ್ತನ ಮುಖಾಂತರ ಭಗವದ್ಗೀತಾ ಅಥವಾ ಭಾಗವತದಲ್ಲಿ ಬರುವ ಪ್ರಭುವಿನ ಆದೇಶಗಳಲ್ಲಿ ವಿನಯಪೂರ್ವಕವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಬೇಕು. ಗುರು ಶಿಷ್ಯ ಪರಂಪರದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಭಕ್ತರಿದ್ದಾರಲ್ಲ ಅವ್ರದ್ದು ಇದರಲ್ಲಿ ಮಾತ್ರ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು, ಅವ್ರನ್ನ ಮಾತ್ರ ನಾವು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕು, ಅವ್ರ ಮುಖಾಂತರದಿಂದ ನಾವು ಕೇಳಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ ಯಾವ ಸಂಶಯವೂ ಇಲ್ಲದೆ, ಅದು ಮುಖ್ಯ, ಡೌಟ್ ಇರಬಾರ್ದು. ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ರೆ ಏನೋ ಕಾಯಿಲೆಗಳು ಬರ್ತಾನೆ ಇದೆ ಅಂತ ಸಂಶಯ ಇರಬಾರ್ದು. ಕಾಯಿಲೆಗಳು ಬರೋದು ಏನಕ್ಕೆ ಅಂದರೆ ನಾವು ಹಿಂದಿನ ಜನ್ಮದಲ್ಲಿ ಮಾಡಿರೋ ಕಾಯಿಲೆಗಳು ಇವಾಗ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಕರ್ಮ ಕಳೀತಾ ಇದೆ ಅಂತ ಅರ್ಥ ಆ್ಯಕ್ಚುಲಾಗಿ. ಈಗ ನಾನು ಮೊನ್ನೆ ಒಂದ್ಸಲ ಏನೋ ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡುವಾಗ ಒಬ್ಬ ಡಾಕ್ಟ್ರ್ ಹೇಳೋದಂತೆ, என்ன டாக்டரே எங்கள் குழந்தைக்கு இது வந்துட்டே இருக்கு, ஒன்று பின்னாடி ಒಂದು ಇನ್ಫೆಕ್ಷನ್ ಆகிட்டே இருக்குன்னா ಅದು வந்து போகணுமா, ಅದು வந்து போனால் தான் நல்லது ಅಂತ ಡಾಕ್ಟ್ರ್ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂದರೆ ಒಂದೇ ಸಲ ಒಂದೇ ಟೈಮಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಟೈಮು ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಬಂದುಬಿಟ್ರೆ ಅವನಿಗೆ ಭಯ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅವನಿಗೇನಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಅಂದರೆ ಇಂಥದ್ದು ನಾನು ಯಾವತ್ತೂ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಗಿಲ್ವಲ್ಲ, ಕಾಯಿಲೆ ಹೆಂಗಿದೆಯಲ್ಲ ಅಂತ ನಮಗೆ ಭಯ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದೊಂದೇ ಬಂದೋತಾ ಇದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಆ ಇಮ್ಯುನಿಟಿ ಪವರ್ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ ಅವನಿಗೆ. ಅದು ಪೀಡಿಯಾಟ್ರಿಷಿಯನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಕರೆಕ್ಟಾಗಿ ಹೇಳಿದ್ದಾನೆ ಅವನು. ஒரு குழந்தைங்களுக்கு பார்க்குற டாக்டர் சொல்கிறாங்க, அது வந்து போகணுமா, அப்போ தான் வந்து போனால் தான் அவனுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும். அப்புறம் மாதாஜி சொன்ன மாதிரி தாங்குற சக்தி வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், தூய்மையான தக்கையான பக்தர்கள் யார் இருக்காங்களோ, நல்லா கடைப்பிடிக்கிறவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதான் நான் உபதேசாமிரத்தில் சொல்லிட்டு இருக்கேன். வகையான பக்தர்கள் யார், எவரை எப்படி நம்ம கௌரவத்தை கொடுக்கணும், யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால தான் அந்த ஸ்லோகா முக்கியமான மந்திரம். அது அந்த ಮಂತ್ರವೇ ரொம்ப ரொம்ப ಮುಖ್ಯமான ಮಂತ್ರ. அதை பற்றி சொல்கிறாரு ಉಪದೇಶಾಮೃತ ರೂಪಕೋಶ. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ ಇವಾಗ? ஃபால்ட் ஃபைண்டிங் இருக்கவே கூடாது. எந்த பக்தரையும் நம்ம தப்பாகவே நினைக்கக்கூடாது. தப்பாக நினச்சா அவுட்டு. நம்ம பண்ண பக்தி அப்படியே சர்ன்னு இறங்கிடும். ஐஸ்கிரீம் எப்படி உருவியுமோ அந்த மாதிரி அப்படியே உருவிட்டு வந்துடும். அதனால் எந்த காரணத்துக்கு, ஏன்னா நம்ம கரெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏதோ வைஷ்ணவோட குருனால அவங்களோட என்ன சொல்கிறது கருணைனால நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ செஞ்ச ட்ராக்கில் இப்போ தான் வந்திருக்கோம், ட்ராக்கில் நிற்கிறோம். அந்த ட்ராக்கில் நிற்கிறதுனால ஏதோ ஒரு இன்ஜின் நம்ம இழுத்துட்டு போயிடும். அதனால் நம்ம ஏதாவது குறைய சொல்லிட்டா அப்படியே நம்ம என்ன ஆகிடும், ட்ராக்லேருந்து வெளியே வந்துடும். அதை அடிச்சுட்டு போயிடும். டீரைலிங் அனுபவங்க. அந்த போகியை கட் ஆகிடும். அப்படியே ಇಂಜಿನ್ வேறு எதை போயிடும், போಗಿ வேறு இடத்துல போயிடும். ಹೌದು 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 ಖಂಡಿತ 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 ಹೇಳ್ತಾರೆ. ಹಾಂ ಹೌದು 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 ಖಂಡಿತ. ಅದಕ್ಕೆ ಭಕ್ತರುಗಳು ಇದು ಬೇಕು ಅಂತ ಹೇಳೋದು. ಓಕೆ, ಜಗದ್ಗುರು ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಕಿ ಜೈ. ನಮ್ಮ ಬಂದು ಪ್ರೇಯರ್ பண்ணிಲ್ಲ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ರಾಮ ಹರೇ ಹರೇ. ಅನಂತ ಕೋಟಿ ವೈಷ್ಣವಂದ ಕಿ ಜೈ. ನರಸಿಂಹದೇವ್ ಭಗವಾನ್ ಕಿ ಜೈ. ಶ್ರೀಲ ಪ್ರಭುಪಾದ ಕಿ ಜೈ. ಗೌರ ಪ್ರೇಮಾನಂದ. ಹರಿ ಹರಿ.